ஒரு நமக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. மலையாளத்தில் போனால் ஒத்துப்பேன், தமிழில் போனால் ஒத்துக்க மாட்டேன். கரெக்டா? இது நான் வந்து மேபி ஜட்ஜ்மெண்ட்லான ஒரு இது இருக்கும். ஆனால் இது ஒன்று இருக்கு, நான் என்ன ஃபீல் பண்ணுறேன். ஐ மீன் இது கொஞ்சம் டிபேட்டபிள் ஆகிடும். இவங்க புனிதம், இவங்க மானம் சொல்ற எல்லாமே பெண்களோட மானத்தை சுற்றி அதை சுற்றி தான் கட்டமைக்கப்படுது. டிக்கெட் வேணும்னு சொல்லி போர்டு பிடிச்சிட்டு நின்றுருக்காங்க. கொட்டுக்காளிக்கு டிக்கெட் வேணும்னு சொல்லி டிக்கெட் கிடைக்கல பெர்லின்ல. இந்த நேர்காணல்ல எல்லாரும் அவரை பத்தி உயர்வா பேசுறது, அந்த படைப்பை பத்தி உயர்வா பேசுறீங்களா, அதுக்கு அது தகுமா? பாக்குறவன் ஒரு டவுட்லயே இருக்காங்க. அதான் நீங்க ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சினிமாவில் காமிச்சு இது எப்படிப்பான்னு கேட்பாங்க. இது நிஜத்தில் நடந்ததுன்னா அப்படியா அப்படின்றது தான். ஏன்னா லைஃபுக்கு லாஜிக் தேவை இல்லை. கிடையாது, லைஃப்ல லாஜிக்கே இல்லை. இல்லை, அது வெற்றிமாறன் சாரே சொல்லியிருக்காரு. சக்ஸஸ் ஃபிலிம் ஆகுதா ஆகலையாங்கிறது ஃபிலிம் மேக்கர் கையிலே கிடையாது. ஓகேங்களா? அது கேலண்டர் கையில் இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருமே ஃபெஸ்டிவல் போகிற விஷயங்கள் அப்படிங்கிறது இல்லை. ஃபெஸ்டிவல்னு ஒரு இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற ஃபீல் எனக்கு இருந்தது. இது மக்களுக்கான சினிமா தானே, வரட்டுமே, மக்கள்கிட்ட வரட்டும். இந்த கொட்டுக்காளி மாதிரியான அந்த ஃபிலிம் மேக்கிங்கில் உள்ள ஒரு படங்கள் வந்து நிறைய தியேட்டரில் வந்து ஆடியன்ஸுக்கு அது பழக்கப்படணும். இல்லை, இப்போ இந்த ஒரு ஆஃப் ரோடு, ஆல்டர்னேட்டு, அண்டர் கிரவுண்டுன்னு பல டைப்ஸ் ஆஃப் மூவி மேக்கிங் இருக்குது. கொட்டுக்காளி மாதிரி நீங்கள் தமிழில் ரசித்த சில, பிகாஸ் லெட்ஸ் ட்ரை அண்ட் give people an understanding of what kind of a film this is and what it represents. ஏதாவது இருக்கா கொட்டுக்காளி மாதிரி? கூடாங்கல இதுக்கு முன்னாடி இல்ல, உண்மையாவே இல்ல, உண்மையாவே இல்ல. நான் கன்னடால எனக்கு திதின்னு ஒரு படம் ரொம்ப பிடிக்கும். அது வந்து கொஞ்சம் க்ளோஸ், ஆனா அது கூட சினிமேட்டிக்கா அழகா இருக்கும். அது ரொம்ப, அது ஒரு குட் ஃபிலிம், அது ஒரு மாதிரி ஃபீல் குட்ல எடுத்துட்டு போயிடுவாங்க ஒரு பாயிண்ட்ல. அதுல பெயின் இருக்கும். இதுதான் வந்து என்ன, இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஈரானியன் சினிமா, இது மலையாள சினிமா. நம்ம ஊரில் மலையாள சினிமானாலே எக்ஸ்ட்ராடனரியான ஒரு நமக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. மலையாளத்தில் போனால் ஒத்துப்பேன், தமிழில் போனால் ஒத்துக்க மாட்டேன். கரெக்டா? இது நான் வந்து மேபி ஜட்ஜ்மெண்ட்லான ஒரு இது இருக்கும். ஆனால் இது ஒன்று இருக்குது, நான் என்ன ஃபீல் பண்ணுறேன். இப்போ இது இவனுங்க நான் தமிழில் படமே எடுக்க தெரியல, இப்படிலாம் பேசுகிறேன். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆனால் அங்கே போனேன்னு வச்சுக்கோங்க, இப்போ வினோத்துக்காக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணி பேசுறீங்க? அந்த அவன் தமிழ் 100% இல்லை, நீ பாரஞ்சித்து வெற்றிமாறா மாதிரி சொல்ல, யார் தெரியுமா, தமிழ் மணிரத்னண்டா அப்படின்னு பயங்கரமா அவங்களுக்கு தமிழ் சினிமா மேலே ஒரு லைக்கிங். ஆனால் அது எப்படின்னா நமக்கு மலையாள சினிமா எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம தமிழ் சினிமாவே நமக்கு பிடிக்கணும். அதுக்கு நம்ம எஃபர்ட் போடணும். இப்போ அதான் இந்த எண்டிங்காக ஒரு டிபேட் போயிட்டு இது நல்ல படமா இதுவா அதுவான்னு ஆர்குமெண்ட் வைக்கிறதே, போய் படத்துல எல்லா ஆன்சரும் இருக்கா அப்படின்றது தான். ஒட்டுமொத்தமாவே இன்னைக்கு ஒரு தமிழ் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை கூஸ் பம்ப்ஸ்ன்ற ஒரு வார்த்தையில அடக்குறாங்க. எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. அது என்ன கூஸ் பம்ப்ஸ் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளாவே. ஸோ இந்த கூஸ் பம்ப்ஸ்ன்னு ஒன்று சொல்லி சினிமாவை ஒரு இதுக்குள்ள கொண்டு வரதை எப்படி பாக்குறீங்க? கூஸ் பம்ப்ஸ் வந்து எதுக்கு வேணா ஆகலாம்ல. எனக்கு வந்து இதுல கூட கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. எப்படி நான் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு படம் பார்த்த ஷாக், அந்த ஃபீலிங் நான் இருக்குல்ல, எனக்கு வாழையிலேயே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு, இதுலேயும் கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. என்ன ரீசன்னா, நல்ல படம் பார்த்த கூஸ் பம்ப்ஸ், நல்ல பாட்டு கேட்டால் கூஸ் பம்ப்ஸ் வரும், நல்ல கான்வர்சேஷன்லேயே எனக்கு சில நேரத்தில் கூஸ் பம்ப்ஸ் வரும். ரெண்டு விஷயம் ஆக்சுவலாக முத்து அவர் சொன்னார், அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்களான்னு சொல்லி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் போது எனக்கு கூஸ் பம்ப்ஸ். அப்போ இவர் சொல்கிற கேஷுவலாக வந்துட்டு ஒரு காக்கா வந்து உட்காந்து போது நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அவர் அதாவது இதை பற்றி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக இதே தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த டாபிக் இந்த பர்சன் சொல்லவே இல்லை, இதை பற்றி நாங்களுமே கேட்கல. ஆனால் அசால்ட்டாக அது என்ன சொல்லுது, இது ஆணாதிக்க சமூகம், இது வந்து ஒரு பபுள், இது ஒரு பலூன் தான், இது ஒரு கேஸ் மாதிரி, ஒரு பின் வச்சு குத்துனா ஓட்டை ஆயிரும்டான்ற மாதிரி ஒரு காக்கா வந்து அசால்ட்டாக வந்துட்டு போகுது பாருன்னு ஒரு சீன் வைக்கிறாரு. இதுக்கு நம்மளாம் மேபி இந்த சீன் நம்ம எடுத்திருந்தோம்னா அதை ப்ரொமோட் பண்றதுக்காக நம்ம நிறைய வேலை பார்த்துருப்போம். இந்த ஷார்ட் இன்னும் ஒரு பில்டப் வேற. ஒருத்த மொக்க வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவர் அப்பா போவாரு, என்னடா அதெல்லாம் ஒரு மேட்டரான மாதிரி இன்னும் ஒரு ஜர்க்க விடும், உடனே திரும்ப வந்துருவாரு. நிறைய மேட்டருக்கு மைண்டுக்கு வருது இல்லை. இந்த தங்கச்சிங்க அண்ணன்ட்ட செல்ஃப்லெஸ்ஸா இருந்த அந்த ட்ரோப்பு, அவ புருஷனை கூப்பிட்டு உரிமையா திட்டுற மேட்டர். எட்டேர் அந்த கூஸ் பம்புன்னு நான் பாக்குறதே, நான் கொட்டுக்காளியே கூஸ் பம்பா தான் டிஸ்கிரைப் பண்றது. இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இந்த படம் இது ஆரம்பத்திலே நான் சொல்லணும்னு நினைச்சேன். சரி, எடுத்தோடனே நீங்க சொன்னீங்க மோனோலாக் மாதிரி அப்படியே போயிட போகிறேன். ஏன்னா இந்த கதை இப்போ நம்ம இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் எல்லாம் பற்றி சொல்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல் அதர் ஃபிலிம்ஸு. இது இந்த லேயரில் இது இருக்கணும், இது தெரியக்கூடாது, இந்த ஈஸ்டர் எக்ஸ்ன்னு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி ரொம்ப எளிமையா அவர் கையாண்ட விதம் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய விஷயமா பார்க்குறேன். இப்போ ஆரம்பத்தில் சொல்ற மாதிரி ஆணாதிக்கத்துக்கு எதிராக, சாதியத்துக்கு எதிராக, பழமைவாதத்துக்கு எதிராக இருந்தாலும் இந்த படத்தை எடுத்து அவர் காமிச்சு விதம் அவரே சொன்னப்பல இதை தான் ஃபர்ஸ்ட் ஒன்று நினச்சேன். என்ன கதை, ஒரு மாமன் அத்தை பொண்ணை நேசிச்சிட்டு இருக்கிறான், லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த சின்ன சின்ன இடத்துல கூட அந்த சீர் செய்ய போகும்போது அந்த டிஸ்கஷன், அவனுக்கு கடன் இன்னும் சீர் வாங்கின கடனை கட்டிக்கிட்டு இருக்கான்றது இருக்கும். அப்புறம் அந்த பாண்டியோட கேரக்டர் பாருங்க, 12th முடிச்சுட்டு படிக்கணும்னு சொல்லப்போ அவன் போய் படிக்கணும்னு சொன்ன அதே பாண்டி தான் நேசிச்ச அத்தை பொண்ணு வேற ஒருத்தர் நேசிட்டாங்கிறத அவங்களை ஏத்துக்க முடியல. ஏதோ ஒரு ஓரத்துல அவன் அந்த காதலை தண்ணி நம்புறான். ஓகே, அவளுக்கு அதுதான் அங்க பழமைவாதத்தோட கட்டமைப்பு அங்க கொண்டாரு. ஓகே, ஏதோ பேய் பிடிச்சிருக்கு, விரட்டினா சரியானு ஏதோ ஒரு ஓரத்துல
அவன் நம்பிட்டு அதை நோக்கி இந்த பயணம் இருக்கு. அதை சுற்றி இப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸு பின்னாடி ஒரு இடத்துல மறுபடியும் இங்கே இவங்க ஐ மீன் இது கொஞ்சம் டிபேட்டபிள் ஆகிடும். இவங்க புனிதம், இவங்க மானம்னு சொல்ற எல்லாமே பெண்களோட மானத்தை சுற்றி அதை சுற்றி தான் கட்டமைக்கப்படுது. அது அந்த இடத்துல ஒரு லேயர்ல இருந்து இந்த ஒயின் ஷாப் முன்னாடி பேசிட்டு போது எனக்கு தெரிஞ்ச ஒரு சோகம் கண்டா மாப்பிள்ள அதான் மாப்பிள்ள அதான் பிரச்சனை மாப்பிள்ள எவ்வளோ அடமட்டா இருக்கணும். அங்கே ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. இங்கே இவங்க வந்து பேய் அடிச்சு விட்டா சரியாயிடும், கோயிலுக்கு கூட்டு போகலாம், இங்கே ஒரு இது நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் சுற்றி நடந்துகிட்டு இருக்கும்போது இவ்வளோ அவள் மேலே அவ்வளோ வன்முறை நிகழ்த்தப்படுது. அவள் அறிக்கை மட்டும் செய்யலன்னு அந்த பொண்ணு ஒரே வாரத்தில் பேசிட்டு போகுது. அது நிகழ்ந்துட்டு இருக்கும்போது அது எல்லாத்தையும் அந்த ஒற்றை மௌனத்தாலும் பார்வையாலும் எதிர்கொள்றா தெரியுமா. சுக்கு நூறா உடையுது எல்லாமே அந்த இடத்துல. ஸோ அதுதான் கூஸ் பம்ப்னு நான் பார்க்குறேன். இவங்க ட்ரிபிள்ஸ் போகிறாங்க, ஒரு பாலிசியை பாதுகாக்கிற ஒரு காவலாளியா ஒரு போலீஸ்காரன்ட்ட சொல்கிறாங்க தைரியமா சாமி ஓட்ட போறோம். அந்த ஊர்ல இருக்கிற மனிதர்களை தான் ஒரு கேப்சர் அப்படியே பண்ணிருப்பாரு. ஒரு போலீஸ்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே கதையில வந்து என்னடா பைத்தியகரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, போடா வீட்டுக்கு, இதெல்லாம் இது சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு ஒரு சொல்றாருன்னு வச்சுப்போமே, படம் அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஒரு போலீஸ்காரன் கூட இதை நம்புறான்றது இப்போ நம்ம என்ன மாதிரியான ஒரு ரூட்டடான சிஸ்டம்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ கொட்டுக்காளி தியேட்டர் படம் தான். படம் பார்த்துட்டு அதுதான் எனக்கு அதுல ஏதோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆல் அதர், ஏன்னா ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விவாதம் கிரியேட் ஆகுதுல்ல, அதுதான் கொட்டுக்காளியோட வெற்றியா நான் பாக்குறேன். இப்போ கீழே நானும் அண்ணனும் பேசிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு அது வித் ரெஸ்பெக்ட் டு எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஒரு படம் ஹிட் ஆனா அது இவ்வளவு கலெக்ட் பண்ணும், அடுத்து இந்த ஸ்டாரோட பண்ணும், அதுதான் விஷயங்கள். வித் ரெஸ்பெக்ட் அதெல்லாம் அதான் நாங்க பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பட் அதை தாண்டி கொட்டுக்காளி அண்ணன் ஏன் பண்ணாரு அப்படிங்கிறது விஷயம் என்னன்னா, டிபேட் கிரியேட் பண்ணணும் தான் இந்த விஷயங்களை. இந்த டிபேட் கிரியேட் ஆகுதுல, இதுவே நான் ரொம்ப முக்கியமானதை பார்க்குறேன். இன்ஃபேக்ட் தேட்டருக்கு வந்த விஷயங்களையும் நான் என்ன பார்க்குறேன்னா, அண்ணனும் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், இது எல்லாத்தையும் நாங்கள் யோசிச்சு தான் தேட்டருக்கு வந்தோம். ஏன்னா எனக்கு நான் என்னவா புரிஞ்சுக்கிட்டு என்னோட புரிதலை தான் முன்வைக்கிறேன். என்னன்னா இப்போ இந்த ஆர்ட் ஹவுஸ் ஃபிலிம், மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் நம்ம பார்க்குறோம். ஆர்ட் ஹவுஸ் ஃபிலிம்னா சில ஃபிலிம்ஸை வந்து நம்ம பார்வைக்கே வராது. நம்ம சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சினிமாவை தேடி போய் பார்க்குற ஒரு விஷயமா இருக்கும். அது ஒரு 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 ஸ்பெசிஃபிக்கான இடத்துல மட்டும்தான் அந்த சினிமா இருக்கும், பொது பார்வைக்கு வராது. இப்போ கொட்டுக்காளிங்கிறது மக்களுக்கான சினிமா. இது அங்கே மக்கள் அங்கே நம்ம எப்படி சொல்றது, கொஞ்சம் எமோஷனலாக இதாவது அடைக்குது. நம்ம கோத்ரூ பண்ணிட்டு இருக்கிற, நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்களை அவன் தத்ரூபமா காட்சிப்படுத்தி இந்த சினிமா இதுதான்டா முன் வைக்கிறான். ஹோப்போ ஃபால்ஸ் ஹோப்போ கொடுக்கல, இதான் நடக்குது, இதுதான் இந்த சமூகம், இதுதான் இப்படி நடக்குது. அந்த எண்டுமே அதான் சொல்றேன், நீ பாண்டியா இருந்தா என்ன பண்ணுவோம் அதை வச்சுக்கோ அப்படின்னு. அது வெறுமே கருத்தா மட்டும் இல்ல ப்ரோ, எனக்கு அதான் பிடிச்சிருந்தது. ஆடியன்ஸ்ட ஒப்படைச்சிட்டாப்ல அங்கேயே. இல்ல இது வெறும் ஐடியா, இது ஒரு ஐடியா. நான் வந்து ஒரு இந்த மாதிரி கிராஃப்டா அதை வந்து ஒரு நீங்க கேட்டீங்களா, இதுக்கு முன்னாடி படம் நான் பார்க்கல, மஜிதியோ இன்னாரிட்டாவோ ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் இருக்குல்ல, இதை ஏன் நான் பண்றேன், என் ஃப்ரேம்குள்ள என்ன வரணும் என்ன வரக்கூடாது, அது எந்த லெவல்ல இருக்கணும். ஏங்க அந்த பாட்டு, அதை சீர் வைக்கிற பாட்டை ரிப்பீட்ல போட்டு பாரு, கவனிச்சிங்களா? ஒரு பர்டிகுலர் ஸ்டன்ஸ் மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், அப்படிதான் உண்மையிலே ஓடும். அது அப்படிதான் உண்மையிலே ஓடும். ஒரு 2 வரி மட்டும் திரும்ப தாய்மா சீர்சுமந்து வர ஒரு 2 வரி மட்டும் சுற்றி ஓடிடும், ஃபுல் பாட்டு ஓடாது. அது முதல் கொண்டு எல்லாமே வந்து ரொம்ப கிளாரிட்டியோட அதுக்காக நான் வந்து இதை பண்றேன் அப்படிங்கிறதுனால கிரியேட்டிவ் ஃப்ரீடம் எடுத்துக்கிறேங்கிற பேர்ல இதை உங்க மேல இதை வந்து கொடுத்துடலாம், இந்த இம்பாக்ட் உங்க மேல கொடுத்துடலாங்கிறதுக்காக எக்ஸாசரேட் பண்ணல. ஆனா அது எக்ஸாசரேட் பண்ணாமலே ரியல் லைஃப் ரொம்ப போரிங். ஆனா அது அன்எக்ஸ்பெக்டட். அதுல லாஜிக் கிடையாது, அதுல செட்டப் இருக்காது, அதுல கிளைமேக்ஸ் கிடையாது. அதான் நீங்க ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சினிமாவில் காமிச்சா இது எப்படிப்பான்னு கேட்பாங்க, இது நிஜத்தில் நடந்ததுன்னா அப்படியா அப்படின்றது தான். ஏன்னா லைஃபுக்கு லாஜிக் தேவையில்லை, கிடையாது, லைஃப் லாஜிக்கே இல்லை. இல்லை தேட்டரை பற்றி நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன். இது டெஃபினட்டாக தேட்டர் படம். என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட அந்த ஃபெஸ்டிவல் கட்டே இருந்தால் இன்னும் ஹாப்பியாக இருந்திருப்பேன். இன்டர்வெல்லாம் இல்லாமல் பார்த்துருந்தா அந்த படத்தோட கதையே வேற. இன்டர்வெலுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமாக ஒரு 100 அங்கே இருக்கிற 10 பேர் போட்ட செம்ம அடி அடிக்கிறான் ஒரு ஆள். அடுத்த ஷாட்டில் காலை வருது, குவைட்டாக நிற்கிறாங்க ஊர் எல்லாரும். இது வந்து இன்டர்வெல்ல போட்டு நம்ம இங்கே ஃபோர்ஸ் பண்ணுறோம், அவரை ஃபில்ம் மேக்கராக அவர் ஃபோர்ஸ் பண்ணுறோம் நம்ம இன்டர்வல் விடணும். இப்போ அது இன்டர்வலும் விடாமல் ஒரு தேட்டருக்கு வாட்சாக இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்றது என் ஃபீலிங். அதை தவிர இந்த தேட்டருக்கான எலிமெண்ட்ஸ் என்கேஜ்மெண்ட்டு, என்டர்டெயின்மெண்ட், இந்த மாதிரி தான் நம்ம பேசுவோம். ஆமாம், இதுதான் தேட்டரில் போய் பார்க்கணும். எப்பயுமே பார்க்குற படத்தை ஓடிடியில் பாருங்கள், புதுசாக வர படங்களை தேட்டரில் பாருங்கன்றது தான் ஆக்சுவலாக நான் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்குறேன். எனக்கு எங்கேயுமே வந்து ஒரு சலிர்ப்போ, அதாவது வந்து உலகளாவிய கருத்துக்களை உள் வச்சு படம் பண்ணிட்டு இருக்காப்புல, நிறைய பக்கமாக டைலாக் பேசி சூப்பர் இம்போஸ் பண்ணி நான் சொல்ல நினைக்கிற விஷயத்த ட்ரமடைஸ் பண்ணி பின்னணி இசையில் அப்படியே மெருகேற்றி தூக்கி தள்ளி அதெல்லாம் ஒரு இரிட்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த ஆள் சொல்லாமல் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அது இன்னும் ஆழமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அதை பற்றி இப்போ வரைக்கும் இந்த ட்ராவல் ஷாட்ஸு போகுதுல ஒரு லென்த்தாக இருக்கிற மாதிரி தோணுதுல, அதை வந்து ஃபாஸ்ட் டைம்ஸில் போட்டு அழகான ஒரு பிஜிஎம் போட்டு பண்ணது தெரியாதானே, அது தெரியாத ஆளான்னு
செய்ய முடியாதானே இல்லை கேட்டால் ப்ரொடக்ஷனில் வேணாம்னு சொல்லிடுவாங்களா? அது ஏன் அந்த பேசிங்லேயே வச்சிருக்கு? ஏன்னா அதை நம்ம ஃபீல் பண்ணணுங்கிறது அதுதான் அது டிராவல் அதுல இருந்து நம்ம ஃபீல் பண்ணணும். இல்ல படம் எடுக்க தெரியலன்னு சொல்றது இருக்குல்ல, அதுக்கு ஃபன்னியா இருக்கு எனக்கு. ஐயா யாருங்க அவர்? அந்த ஃபாரின் டைரக்டர், அவர் பேர் எனக்கு சரியா தெரியலங்க. யாரோ ஒருத்தர் கூட ஜாபர் பனாகி. யாரு? ஜாஃபர் பனாகி. கொஞ்சம் தெளிவா சொல்லிருங்க. ஜாபர் பனாகி. ஜாபர் பனாகி. ஏங்க அந்த பேரை தெளிவா சொல்லல, அவர் என்ன சொன்னாருன்றதை தெளிவுபடுத்த சொல்றாரு. இப்படியே எல்லாத்தையுமே மினிமலிஸ்டாவே அப்ரோச் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க. இதாவது போய் புரியட்டும் படமாவது. அந்த இயக்குனர் அதாவது அந்த இயக்குனர் இந்த படத்தை பத்தி இப்போ ஒன்ன பேச வைப்போம், வாடி வா. சர்க்கிள், டாக்ஸி இதெல்லாம் படம் எடுத்தவர். எனக்கு அவர் வந்து நான் ஃபெஸ்டிவல்ஸ் போய் மீட் பண்ணிருவோம். அவர் படங்களை லேப்டாப்ல பார்த்துருக்கோம், பயங்கர இன்ஸ்பயர் இருக்கும். அவரோட சர்க்கிள் வந்து எனக்கு பயங்கர இன்ஸ்பயர். அதை பார்த்துலாம் தான் நான் வந்து இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் ஸ்டைலுக்கே வரேன். அதெல்லாம் அவருல ஃபர்ஸ்ட் ஆக்ட் இருக்காது, ஒரு செட்டப் இருக்காது. அதுல இருந்தா போவோம். நான் போய் இந்த ஹார்மோனியம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போறேன். அவர் ஆக்டர் அப்படி பார்த்து வியந்தாலும் நான் நேர்ல பார்த்து பேசிட்டு இருக்கேன். அவர் கூழாங்கலை பத்தி பேசுறாரு, நான் அவர் படங்களை வேற என்னங்க படம் எடுக்க தெரியலன்னு யாருங்க சொல்றது? இல்ல ரொம்ப ரொம்ப யாருக்காவது தெரியுமா ரொம்ப என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் குட்டுக்காளி மேல வைக்கப்பட்டிருக்குன்னு ஏதாவது? ஏன்னா உனக்காண்டி இவங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தி இருக்கு, அதனால ஒன்ட்ட பேசுறது வேஸ்ட். என்ன மாதிரியான தாக்கங்கள் வந்து? இல்ல நான் படம் பார்த்துட்டு விட்ட சொன்னேன், ஐயா 50-50 வருங்க. ஏன்னா நான் வந்து சோகால்டாக நான் சாதாரண ஒரு இதாக தான் நான் அதை பார்க்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. ஏன்னா அன்னைக்கு எனக்கு அது அவ்வளோதான் புரிஞ்சுது, என்னோட அறிவு அவ்வளோதான். ஓகே, நான் அதை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ண ஒருத்தரும் ஒரு பாயிண்ட், ஒரு கேரக்டர். இப்போ அவர் ஒரு கேரக்டர் இருக்கார், இவர் ஒரு கேரக்டர் இருக்கு, நான் ஒரு கேரக்டராக இருக்கேன். இது எப்படா இது எனக்கு வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டும் இது எப்படி பண்ணாங்கன்னு யோசிக்க அது எனக்கு வந்து தான் இது தெரியாமல் நடந்துருச்சு, இது அதுவாக அமைஞ்சிச்சு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு லென்த் இருக்கணும்லாம் லென்த் வச்சுருக்காங்க, ஷார்ப்பாக கட்டணும்னா ஷார்ப்பாக கட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாம் வெரி வெரி சென்சிபிள் அண்ட் வெரி வெரி கிராஃப்டட். ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி, ஒரு லெஜெண்டரி டைரக்டர் தான் அவர். ஆமாம். ஏன் 100 படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவீங்களா லெஜெண்டரின்னு? 2 படம் எடுத்தா தெரியாதா? ஒரு வயசு இல்லாம எதுவுமே இந்த சபையை கருதிலாம் பேசலையா நீங்க எல்லாருமே? வெரி பர்சனல் லெவல் நீ ஏதோ ஒன்று உனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கேன்னா நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசுற டைப் மாதிரி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம 2-3 நேர்காணல் பண்ணியிருக்கோம். அந்த வே ஹி ஓப்பன்ஸ் அப்னு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப ஒரு கல்யாண வீடியோ மாதிரி படங்கள் பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள். எனக்கு தெரிஞ்சது ஏதாவது ஒன்று வந்தால் தான் நான் அப்படி பார்க்குற மாதிரி இருக்கு இப்போ படங்கள். அதுக்கு நடுவில் இது வந்து ஒரு பெரிய ஒரு டிபேட்டை கிரியேட் இல்லை. அவர் சொன்னது உண்மைதான். வந்து இதோட சக்ஸஸ் என்னன்னா இதோட டிபேட் வர்றது தான். ஏன்னா இப்போ அந்த விவாதமும் வந்துச்சு. அந்த ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி ஏதாவது நம்ம ஏதாவது கொடுத்துருக்கலாமே, அப்புறம் வந்து இதோட போயிருக்கலாமே அப்படின்னு. ப்ரொடக்ஷன்லேருந்து எஸ்கேஎன்லேருந்து சூரியன்லேருந்து ரொம்ப கான்சியஸாக இதை என்ன பண்ணோம்னா, இது இங்கே ஏன் இப்படி பண்ண வைப்போமா, யார் ஃபாரினில் இருக்கணும். அது எனக்கு என்ன இதுன்னா, அங்கே வார் நடந்துகிட்டு இருக்கு, ஓகேங்களா? அந்த வாரில் போராட்டத்தில் கலந்துக்கிட்டே வந்து டப்புன்னு உள்ள வந்து கொட்டுக்காளியை வந்து பார்த்துட்டு போன ஆடியன்ஸ் தான் நம்ம அங்கேருந்து பாராட்டுற ஆடியன்ஸ். ஏன் டிக்கெட் வேணும்னு சொல்லி போர்டு பிடிச்சிட்டு நின்றுருக்காங்க, கொட்டுக்காளிக்கு டிக்கெட் வேணும்னு சொல்லி. டிக்கெட் கிடைக்கல பெர்லின்ல, ஓகேங்களா? எனக்கு அவ்வளோ நெருக்கடிகள் இருக்கு அந்த ஆடியன்ஸுக்கு. நம்ம அந்த படம் பார்த்து இவ்வளவு வந்து கனெக்ட் ஆகி இதில் பேசுறாங்களே, நம்ம ஆட்களுக்கு இதை கொடுப்போம். இதே உங்களை நம்ம வந்து இது வந்து புரியாது வைக்காதுன்னு சொல்ல வேணாம், ஒரு முயற்சியா பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ரொம்ப கான்சியஸா பண்ணது. அவர் சொன்ன மாதிரி இது 50-50 வரும் அப்படின்னு வச்சுதான் அதை அச்சீவ் பண்ணிருச்சு, அதை சக்சஸ் பண்ணிருச்சு. இந்த ப்ரொடக்ஷனுக்கும் சரி, நடிச்சவங்களுக்கும் சரி, எங்களுக்கும் சரி, இது ஒன்று இங்கே வைக்காம லிமிட் பண்ணணும்னு சொன்ன யாரும் அதான் அவர் சொன்னது மாதிரி கன்சர்ன்ல தான் சொன்னாங்க. இதை பெட்டரா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு என்ன வழி எல்லாருமே கன்சர்ன்ல தான் சொன்னாங்க. அவங்களுக்கு அது விமர்சனம் வரும்போது அவங்களால சில பேருக்கு அது பர்சனலா யாரோ இதை டீக்ரேட் பண்ணி சொல்லல. எங்களோட மோட்டிவ் இதுவா இருந்துச்சு. அவங்க வந்து இப்படி ஒரு மரியாதையான படத்தை இங்கே இப்படி வந்து இது பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருந்துச்சு. ஆனா இது இப்படி பண்ணலாம் அப்படின்றது ப்ரொடக்ஷனுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு ஆர்வமா இது பண்ணி ரொம்ப பியூர்லி ஐடியா என்னன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்போம், அவ்வளவுதான். இல்லைன்னா இது வந்து சினிமா மட்டும் இல்லை, லைஃபே ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்மளை யோசிக்க வைக்குதுல்ல. இப்போ காதல்னு ஒரு படம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஆச்சு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ அந்த வேவ்ல இப்போ வந்து இவர் ரொம்ப முக்கியமான டைரக்டர் நான் நினைக்கிறேன். கூழாங்கல் தேட்டருக்கு வராது வருத்தம் இருக்கு, அது வராமல் போச்சு. இது வந்து எப்படின்னா அப்போ வந்துருச்சுன்னா இப்போ என்ன 2 படம் தேட்டரில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நம்ம பேசியிருந்திருப்போம். பட் அடுத்த படம் ஒரு பண்ணும்போது நமக்கு தெரிஞ்ச தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா என்னடா காட்டுறேன்டா அப்படின்றது தான். இதுவே எனக்கு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா பயங்கரமா சவுண்ட் டிசைன் மெயினா பேசணும். இது ஆக்சுவலா கிராஃப்ட் பத்தி பேசணும். எல்லாருமே நம்ம ஐடியாலஜிக்கலா பேசிட்டோம். இப்போ கிராஃப்டா வந்து எக்கச்சக்க வேலை பார்த்துருக்காரு இந்த ஆளு. எத்தனை லேயர் இருக்கும்னு சுரேனை கூப்பிட்டா சொல்லுவாரு. சிங்க் வந்து எப்படி எடுத்திருப்பாங்க, அந்த இடத்துல கோழியோட சவுண்ட் எப்படி தாங்க, வில்லேஜ்ல அந்த உள்ள ஒரு பர்டிகுலர் பேர்டு வந்து என்ன சவுண்ட் போடுதுன்ற வரைக்கும்
இவங்க வேலை செஞ்சிருக்காங்க. சேவலை இப்படி தண்ணியை போட்டு இழுப்பி அது ஒரு 5 நிமிஷம் அப்படியே பார்க்க விட்டாயா, டிஸ்கவரி சேனல் மாதிரி. ஓ இப்படிதான் எழுப்பாங்களா, இப்படிதான் திங்க வைப்பாங்களா, அவன் என்ன கான்ஃபிடென்ட்டா அதை ஹேண்டில் பண்றான், அந்த முடியை தூக்கி விடுறான், அந்த தண்ணியை போட்டு தெளிக்கிறான், இத்தனைக்கே அதை பறி கொடுக்க போற, மொத்தமா திருக்கி சாவடிக்க போற, அதுக்கு ஒரு ப்ரெப்பு பண்றான் பாரு இருந்தாலும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்த சீக்வன்ஸ். நானும் மதுரைக்காரன் தான், நான் பல்லங்கில்ல அலங்காநல்லூர் அப்படிலாம் சுற்றிருக்கேன். பட் என் குரூப் வந்து நான் சுற்றின பசங்களாம் வந்து கொஞ்சம் வாடா கொல்ச்சா காம்ப்ளெக்ஸ் போவோம், அங்கே போவோம், இப்படி தான் டைத்தை வேஸ்ட் பண்ணிருந்தாங்க. இல்லை ஹியூமரை பற்றி பேசுவோமே, தயவு செஞ்சு ஹியூமர் பேசுவேன். ஹியூமர் நானும் வந்துடுறேன். ஹியூமருக்கு வந்து நீ ரொம்ப எமோஷனல் இருக்க. அந்த மாலை விஷயம் இருக்கு தெரியுமா, புலம்பிட்டே, அது எவ்வளவு பெரிய சட்டையரா இருந்தாலும் அது பெரிய சட்டையரு, அதுக்குள்ள புலம்பிட்டு அவ்வளவு கிஷார் பேஸ்ட்டுக்கு மேல என்ன மாப்பிள்ள மாலை இருந்துச்சுன்னா இது வந்து பொண்டாட்டி குடிக்க உள்ள போல, அவனே கடுப்புல உட்காந்து சுரண்டிக்கிட்டு இருக்கான் அவன் பையனோட உட்காந்து. இந்த மாலை மேட்டர் சொன்னல, அதுல கூட டீடைலிங் பாருங்க. அவன் வந்து வண்டி ஓட்டிட்டு வரும்போது குவைட்டா இருப்பான், ஏன்னா அவன் சாமி. அருந்த உடனே வார்த்தை சொல்ல மாட்டேர்ல, டயலாக்லாம் வேற லெவலு. அவன் அப்படி திட்டுவான் அந்த குடும்பத்தையே, இவனுங்களை வச்சுனே அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம்ஸ் இருக்கும், சொல்ல முடியல. பட் அந்த மாதிரி பேசிட்டே போவான். எதுக்குன்னா மாலை அறந்துருச்சு, அதை எடுத்து செட் பண்றதுக்கு அவன் கெட்ட வார்த்தை பேசிக்கலாம். இங்க நம்ம ஊர்ல இருப்பாங்களா, மாலை எடுத்து தண்ணியில போட்டு தம்மடி பண்ணுங்க, சரக்கு போடுவாங்க, மாலையை மாட்டோட சாமி ஆயிடுவாங்க. டாஸ்மார்க்ல சாமியா இருக்க மாசத்துக்கு ஒரு வாட்டி சாமின்னு நம்மள கூப்பிடுவாங்களா வீட்டுல, அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதை வந்துட்டு அவன் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இல்ல ஹியூமர்னா வந்து அவர் சொன்ன விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி பயங்கர சண்டை போட்டு எல்லாரையும் போட்டு அடிச்சு முடிச்ச உடனே அந்த ஆட்டோல ஏறி உட்காந்தோம், ஆட்டோ ஸ்டார்ட் ஆகாது, அங்க எந்த டயலாக்குமே அப்படியே சைலண்டா இருப்பாங்க. அப்படியே பாப்பாரு கொஞ்சம் அப்படின்னா இவர் இறங்குவாரு, அதை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லாபம் மட்டும் கிடையாது. 2 வாட்டி நடக்கும் அது. அந்த சின்ன பையனோட இல்ல ஆய் வருதுமாமா, அவன அவன் அந்த பைக் ஆறு அடிச்சிருக்கும் போது அம்மா மண்டையில அடிக்க சும்மாறா அப்படின்னு. ஆக்சுவலா சூப்பர் என்னன்னா, அவன் ஆய் வருதுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவன் மேல ஷாட் இருக்கும், அவன் அப்படியே பாப்பான் சொல்லாம வேணாமான்னு, அங்கேயே சிரிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம உள்ள போய் அம்மா அம்மா அழுதுகிட்டே வெளில வராங்க. அப்ப அவளை காணோம்னு சொல்லிட்டு இவங்க பதறி ஐயோ என்ன பண்ணான்னு தெரியலன்னு ஒரு அந்த இடம் பயங்கர சிரிப்பு. அவன் நின்று பார்த்தா அவ அப்படியே மூச்சு வாங்கிட்டு அப்படி நின்று பார்த்துட்டு இருப்பான். ஆமா அது திருச்சி ஓடும், மூத்தக்கா தானே அது, மூத்தக்கா திருச்சி ஓடும். வந்துட்டு சூரிய ஒரு லுக் விடுவான், சூரிய சார் அப்படியே பார்த்துட்டு இருப்பார். அங்கேயுமே சிரிப்பு தான் இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு 2 பேருக்கு ஒரு லுக்கு. எல்லாம் சீனா பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். இப்போ பொறுத்தொழிலெல்லாம் வாட் வி லவ்ட் வாஸ் த ஆர்கானிக் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். இப்போ எல்லா கதையிலுமே அந்த கான்ஃப்ளிக்ட் வர இடம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுனால தான் அந்த படங்களை எல்லாருமே ரசிச்சிருக்காங்க. நீ இந்த பாட்டில் வச்ச பாரு, நிஜமாவே அவள் தன் நிலையை மறந்து அவள் அந்த பாட்டில் தான் அவள் கேரக்டர் உடையுது. அதை பார்த்துட்டு இந்த ஆள் டென்ஷன் ஆகிற, அதை மட்டும் எப்படியா பிடிச்ச? எங்கேருந்து எந்த இங்கே இன்டர்நேஷனல் ஃபிலிம்லேருந்து அதை எடுத்த உண்மையை சொல்லிடு. இல்லை இப்போ இந்த இன்டர்வியூ வர்றதுக்கான சரி நம்ம நண்பர்கள் இவ்வளோ பேர் வர்றாங்க, இது எப்படி சரி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும், அப்புறம் வந்து ஏகப்பட்ட மைண்டில் ப்ரெஷர் வேறு இருக்குல்ல, எல்லாம் இருக்குது. ஆனால் கேப்ல உட்காந்தோடனையும் அவர் பாட்டு ஓடிட்டு இருக்காரு, நான் அந்த ப்ரெஷர் பற்றி நினச்சி ஒரு கட்டத்தில் அந்த பாட்டை முன்னுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோதான், இதுவும் ரியல் அப்படி ஒரு இடத்துல நடந்தது தான். இல்லை அதில் ஒரு கிராஃப்ட் இருக்கு, ஆடியன்ஸை டிசார்ம் பண்ணி அடிக்கிறது. நம்மளும் ரிலாக்ஸ் ஆகிறோம் அந்த இடத்துல, ஓகே அப்படின்னு. ஆஃப் ஸ்க்ரீன்லேருந்து வருது அடி, அதுக்கு நம்ம ப்ரைமே பண்ணல, ப்ரெப் பண்ணல, அதான் அந்த ஷாக் வேல்யூ தான். அதுக்கப்புறம் வர்றது மாஸ்டர் பீஸ். அது எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் சூரியனை இரிட்டேட் ஆகுற மாதிரியோ அப்படிலாம் ஷாட்டு கிடையாது. அந்த பொண்ணு பாடிக்கிட்டே இருக்கா, இவர் பார்க்குறாரு, இரிட்டேட் ஆகுறாங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த பொண்ணுக்கு தான் இருக்கும், பொண்ணு பாடிக்கிட்டே இருக்குன்னு டக்குன்னு ஒரு ஃப்ரேம் உள்ள வந்து அடி வெளுக்கும் போது. அதனாலதான் இல்லை அந்த பாட்டு ஒன்று எங்கள் ஊர் சைடு ஒரு சின்ன வேலை பார்த்து விட்டுச்சு. அந்த பாட்டை வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு போட மாட்டாங்க. ஏன்னா அந்த படத்தில் அந்த பாட்டில் மாமன் இதை கொண்டாடுறவனை வந்து அந்த பொண்ணு வந்து கல்லெடுத்து அடிப்பா, அவனை வந்து பிடிக்காத சொல்லுவான். சரிங்களா? இந்த பாட்டு வந்து ஒன்ன பாட்டு வந்து நம்ம சைடு என்ன வேலை பார்த்துருக்குன்றத பண்றதுக்கு தான் அந்த பாட்டு. ஏன்னா இருக்கவே இல்லாதவன் எல்லாரும் நம்ம அதை செஞ்சாகும். இந்த அனுபவம் எனக்குமே ஏற்பட்டு. சரி, வெள்ளைக்காரங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க நம்ம படத்தை? நம்ம இந்த டிஸ்கஷன்ல சொல்லப்படாததெல்லாம் சில பேர் ஒரு புரிதலோட வந்து உங்ககிட்ட ஒரு ஷாக் வேல்யூட பேசியிருப்பாங்கல்ல, என்ன ஏதாவது ஒரு முன்னாடி? நான் அதான் சொல்றேன்ல, நான் அங்க வந்து இந்த படத்தை ஒரு ஆண் பெண்ணுக்கான உறவு, இந்த இதெல்லாம் இன்னும் டீப்பா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த எமோஷன்ஸும் இந்த நரேட்டிவ் ஸ்டைலும் இந்த இது மட்டும் அவங்களுக்கு வந்து பிடிச்சி இதில் இருக்க வேற வேற விஷயங்களை வந்து பேசுவாங்க.
அப்படின்றது சிலது வரும். ஆனா சில கொஸ்டின்ஸ் சில இது வந்து இந்த நம்ம படத்து மேல நம்மளுக்கே கூடுதல் புரிதல் வர அளவுக்கு அவங்களுக்கு கொஸ்டின்ஸ் அது ஒன்று ரெண்டா தான் சொல்லலாம். இல்ல எனக்கு இப்ப இந்த இவங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம் வைக்கிறாங்க அந்த திமிழ் மேல அதை வைக்கிறது இது சொல்றது. எனக்கு ஒரு லேடி வந்து இந்த படம் வந்து எனக்கு தெரியாது ஆனா நீரோட்டமா இருக்கு அப்படின்னாங்க. எனக்கு தெரியல அது அப்படியே அதோட மீனிங் என்னன்னு எனக்கு தெரியல. நான் அதுக்கப்புறம் போய் ஏன் இந்த வார்த்தை நீங்க சொன்னீங்க எனக்கு இந்த கொஸ்டின்ஸ் எனக்கு வரும்போது நான் கூட திரும்பி போய் கேட்டேன் எதை வச்சு பார்த்து இந்த படத்தை அப்படி சொன்னீங்க அப்படின்ட்டு. அவங்க இதான் சொன்னாங்க. எனக்கு நீரோட்டமா இருக்குது. எனக்கு எங்க தொடங்குச்சு எங்க முடிஞ்சது எனக்கு தெரியல. ஆனா எனக்குள்ள பெரிய ஒரு விஷயத்த வந்து உருவாக்கிட்டு போயிருக்கு. அவன் புரிஞ்சுக்கிறாங்களா நம்மளோட லோக்கல் செட்டப்பையும் பாலிடிக்ஸோட லேயர்ஸ். டைரக்டரே பேசியிருக்காரு, இன்டர்நேஷனல் டைரக்டர். அவர் என்ன சொன்னாருன்னா கேளுங்களேன், அதையா சொல்லுங்களேன். இல்ல எனக்கு அதான் அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவரும் டிரான்ஸ்லேட் வச்சா நான் டிரான்ஸ்லேட் ஒரு கட்டத்துக்கு மீறி அவங்கள்ட்ட சொல்லி பேசினதோட எனக்கு அப்படியே பாடி லாங்குவேஜா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த படத்தோட இது அவர் அந்த உடல் மொழியா பேசுறது இருக்குல்ல, அப்படி 2 பேரும் பேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு நிறைய கூழாங்களை பார்த்துட்டு எனக்கு அவர் சொன்ன வியூலாம் இருக்குல்ல, அவர் சொன்னதெல்லாம் அவர் வந்து பயங்கர ஹோப் கொடுக்கல. ஏன்னா அவர் என்ன வந்து அங்க வந்து ஒரு ரெபிள் தான். அவர் வந்து அவர் நீ படம் எடுக்கக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சாலும் அந்த ஆள் வந்து ஏதோ ஒரு இதுல வந்து பெண் அனுப்பிச்சு விட்டுருவாரு. ஏன்னா அவர் எடுத்த படத்தை நம்ம ஊர்ல பக்கமா எழுதுறாங்க, நம்ம எடுத்த படத்தை வேண்டாம்ங்கிறாங்க. அதுதான் புரிய மாட்டேங்குது. அதாவது எப்படின்னா அது மலையாள படம் மாதிரி எடுக்கிறாங்க ஆனாலும் பேச மாட்டேன். ஏன்னா அது மலையாளத்துல இல்லைல்ல. உங்களோட எல்லா படைப்புகள்லையுமே ஐ திங்க் இதுவும் ஒரு லெவல்ல நீங்க ஜான்ராக்கு ட்ரூவா டிராவல் பண்ணீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து இப்படிப்பட்ட ஒரு ஃபில்ம் மேக்கர் இன்னும் முழுமையா அதை கையாளும் போது உங்களுக்கு அது எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது? இன்ஸ்பைரிங் தான். சந்தோஷன்றதை விட இன்ஸ்பைரிங். இப்போ எல்லாரும் அரசியலா பொலிட்டிக்கலா இந்த படம் என்ன பண்ணுச்சு, எனக்குள்ள அந்த தாக்கம் வந்ததுன்றதெல்லாம் தாண்டி எனக்கு நான் என்ன ஒரு ஃபில்ம் மேக்கராக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ அப்படி வரும்போது ஒரு ஃபில்ம் மேக்கராக உன்னால் இதெல்லாம் முடியும், இதெல்லாம் தான் பாசிபிலிட்டி, நீ ஏன் இதுக்குள்ளேயே யோசிக்கிற, பண்ணி காமிச்சிட்டான் பாரு. ஸோ எனக்கு அதுதான் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நல்ல படங்கள் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இல்லை ஒரு படம் போய் அசஸ் பண்ணுன்ற ஐயா கேட்டிருக்கேங்க, நீங்கள் வேற ஃபோனில் எத்தனை தடவை கேட்டிருக்கேன். இது மாதிரி ரெக்கார்ட் பண்ணி தான் நான் போடணும், வேற என்ன பண்ணுறது. இல்லைங்க நீங்கள் இப்போ இந்த நேர்காணலில் எல்லாரும் அவரை பற்றி உயர்வாக பேசுறது, அந்த படைப்பை பற்றி உயர்வாக பேசுறீங்களே, அதுக்கு அது தகுமா? பார்க்குறவன் ஒரு டவுட்லேயே இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப நீங்கள் எப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் வேலிடேட் பண்ணுவீங்க. வேலிடேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க இல்லையா? எனக்கு இது தெரியும், ஸோ என்னோட நாலேஜுக்கு இது இப்படி பண்ணியிருக்கலாம், இது இப்படி பண்ணியிருக்காங்க, இது பிரில்லியன்ட், இதை பண்ண முடியாது, இது பண்ணியிருக்காங்க, இப்படிலாம் சொல்லுவீங்க. ஒரு இடத்துல நீங்கள் வந்து இது என்ன நடந்திருக்குன்னு தெரியாமல் சரண்டர் ஆவீங்கல்ல. நீங்கள் ஃபிலிம் மேக்கரு, உங்களுக்கு வந்து இந்த தியரி, உங்கள்கிட்ட வேற ஒரு தியரி இருக்குது, ஸோ கால்டு பேட்டர்னை பிரேக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு தியரி வச்சுருக்கீங்கன்னா நமக்குள்ளே நம்ம பேட்டர்ன் நம்ம ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே தானே இருப்போம். இந்த பேட்டர்னில் நான் வேறு ஒன்று சொல்ல போகிறேன், இட்ஸ் மை ஓன், என்னோட இண்டிவிஜுவல் யூனிக் அப்ரோச்லாம் நினச்சிருப்போம்ல, அது எல்லாத்தையுமே காலி பண்ணிவிட்டு இதில் வந்து என்னமோ நடந்திருக்கு. இல்லைன்னா இந்த நோலன் படம் சூப்பர்னு சொன்னால் நம்மளும் சூப்பர் அந்த மாதிரிலாம் இல்லைல்ல? அப்படிலாம் யாருக்கும் இல்லை. இல்லைங்க கேட்குறேங்க நான் அப்படியே சரண்டர். இது எப்படி நடந்துச்சு ஈகோவே கிடையாது. எப்படின்னா அதான் சொன்ன மாதிரி ஏதாவது கற்றுக் கொடுங்கன்ற இடத்துல தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம். உண்மை அதுதான். இல்லை இந்த ஈகோங்கிற விஷயம் கலையோட அழகே அதுதானே. எங்கள் ஈகோ கிரியேட் ஆகிறத பற்றி இப்போ ஒரு ஃபிலிமே இப்போ அண்ணன் ஃபிலிம் மாதிரி இப்போ அங்கே அவரோட படங்களில் போர் தொழில் அண்ணன்ட்ட படம் பார்த்துட்டு அவர் இன்டர்வியூ பார்த்துட்டு அவ்வளோ விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியுது. அண்ணோட அயலியாக இருக்கட்டும். எல்லாருமே கேட்குறதானே, இது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க, இந்த இடத்த எப்படி பிரேக் பண்ணீங்க, இது எப்படி ரிசீவ் பண்ணாங்க உங்கள் வீட்டில் இந்த பாயிண்ட்டை வைக்கும் பொழுது அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். இப்போ ஒரு படத்தையும் ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குல்ல, நமக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அது அவங்கள்ட்ட கற்றுக்கணும்னு தான் நினைப்போமே தவிர அந்த ஒரு என்ன அந்த ஸ்டிக்மா அசோசியேட்டட் வித் சிங்கிள் டேக், அந்த லாங் டேக், அந்த அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், எனக்கு இது புரியல. இப்போ எனக்கு நான் சொல்கிறேன், எனக்கு வந்து இப்போ இவங்களாம் இருக்காங்கல்ல, எனக்கு இவங்க ஒவ்வொரு படத்துலையும் வந்து இப்போ நம்ம ஏதோ லாங் டேக் அது இது வச்சிருக்கிற மாதிரி இங்கே ஒன்று போயிருக்கல. அப்போ இவங்க அந்த ஸ்க்ரீன்லேயே அந்த சீனில் தான் இவங்களோட வேகம் இருக்குது. இவங்க ப்ரெசன்டேஷனில் அவ்வளோ நிதானமா, அவ்வளோ அவர் என்ன சொல்கிறது, அவ்வளோ குவாலிட்டி இருக்குது. எனக்கு போர் தொழில் பார்க்கும்போது எனக்கு அதான் இருந்துச்சு. குட் நைட், டாடா, பார்க்கிங் இதெல்லாம் பார்க்கும்போது, ஐலி பார்க்கும்போது, எல்லாரும் பார்க்கும்போது இவங்க எல்லாரும் அந்த அந்த இப்போ ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, ஒரு கேமரா இருக்குது, இதில் ஏதாவது வேகத்தை சொல்லுவோம், ஒரு ரேம் பண்ணி ஒரு இது சொல்லுவோம் அப்படின்றது எனக்கு இவங்க யார் படத்துலையும் இல்லை. எனக்கு சீரியஸாகவே எனக்கு இதோட ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, இதெல்லாம் நாங்களாம் ப்ரொடியூசரெல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் இப்போ இதெல்லாம் வந்து இங்கே ஒரு வேலை பார்த்துருக்கு, நம்ம இதையும் கொண்டு வைப்போம் அப்படின்ற தைரியம்லாம் இருக்குல்ல. எனக்கு இவங்க எல்லா பேரோட படத்துலையும் எனக்கு அந்த மெச்சூரிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு. இவரோடதுல அதுக்கு இவர் வந்து பிரசன்ட் பண்ணதுல எனக்கு அந்த மவுண்ட் அந்த ஒரு அழகான பையன், ஒரு பொண்ணு பார்த்து மயங்குற பையனா நீங்க எந்த ஃபாரினர் யோசிப்பீங்க? நீங்க ஒரு அமெரிக்கன், ஒரு பிரிட்டிஷ் கைண்ட் ஆஃப் ஒயிட் மேல், ஒரு காக்கேஷியன் மேல், அப்படிதானே யோசிப்போம்.
ஒரு நம்ம ஊர் நார்த் ஈஸ்ட் பசங்கன்னா வந்து ஒரு ரொம்ப மீனியல் ஜாப் பண்ணுறவங்க, அதே லுக்கில் இருக்க ஒரு சைனீஸ் கையை வந்து ஒரு ஹாட்டாக இருக்காண்டி அவங்க. அண்ட் இப்போ ஒன்று போயிட்டு இருக்குல்ல, நார்த் ஈஸ்ட் பசங்கன்னா ஒரு வயலண்ட்டு அந்த மாதிரி அது இதுன்னு ஒன்று தாண்டி அதை ரொமான்டிசைஸ் பண்ணி அதை அவனை பியூட்டிஃபுல்லாக காமிச்சு அவனை ரசிக்க வச்சு, அதுவே பொலிட்டிக்கலாக பயங்கரமான ஐடியா. ஒரு ஃபாரினரை பார்த்து ரசிக்கணும் ஆகுனா உடனே ஒரு அமெரிக்கனை போட்டுருவீங்க. கத்தியில வருவாங்க, அவனை அங்க டைப் காஸ்ட் பண்ணிருப்பாங்க, அவன் முடி வெட்டுற பையனா வருவான் கத்தியில. அதுதான் நான் சொல்ல வரேன். அவன் ரகுதாத்தால வந்து அவன் தான் ஹிந்தி சொல்லி கொடுப்பான் கீர்த்தி சுரேஷ்க்கு. அந்த பையன் தானே அந்த பையன். அந்த பொண்ணுங்க அது ஒரு 10 மணி நேரம் தூங்கிட்டு ஊத்தப்பலோட வந்தா கூட உலகளகியா இருக்கும் போல. அது எங்கேருந்து பிடிச்சாருன்னு தெரியல. ஒரு மாதிரி பயங்கர அன்அசியூமிங்கான ஒரு ஸ்பேஸ்ல மொட்டை வேற பின்னாடி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கும். பயங்கரமா அந்த வேர்ல்டு ஒரு நம்ம ஒரு சர்ச் அங்க சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு அந்த இது ஜோதி தாண்டி ஒரு சர்ச் இருக்கு, ரொம்ப பழைய சர்ச்சு, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த வேர்ல்டு. நான் மார்கழி பற்றி பேசியே ஆகணும் அப்படின்றதுல பேசல, அது ஆர்கானிக்காக வந்துச்சு. கொட்டுக்காலியோட எக்ஸ்போசிஷன் மாதிரி உங்க ஒருத்தவங்கள்ட்ட ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குல்ல, எப்படி இந்த விஷயத்தை இப்படி ஹேண்டில் பண்ணீங்க நம்ம கேட்கறது மாதிரி. எனக்கு ஃபர்ஸ்டே இருந்ததே ஒரு சைனீஸ் கை, அவன் சைனா டூப்ளிகேட் சைனீஸ் கை அசிங்கமா அவன் தான் ஒரு ரொமான்டிக் கைன்னு வச்சு அவனை என்ஜாய் பண்ண வச்சு அது ஒரு டிஃப்ரெண்டான ஐடியா. அவ்வளோ அழகா இருக்கும். நான் ஒரு படம் பார்த்துட்டு நான் சொன்னது நான் வந்து ஒரு மாதிரி பீஸா மாத்திருச்சு அப்படின்னு. ஆமா, கொஞ்சம் எல்லாருமே வந்து ஓகே 20 நிமிஷம் இருக்கு இறங்கி அடிக்கிறோன்றது நடுவில் ஒருத்தர் மட்டும் தனியா ஏதோ ஒரு மீட்டர்ல கேர்ஃப்ரீயா லெட்ஸ் கோ. ஜென்ரலா விக்னேஷ் பேசும்போதே ஒரு கௌதமன் தம்பி வைப் வந்துடும். அதை படமா இருந்தால் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல விக்னேஷ் வந்து. எனக்கு தெரிஞ்சு ஜிவிஎம்க்கு அப்புறம் ஆத்தென்டிக்கான த்ரில்லர்ஸ் கொடுக்க போற ஐ பெட் ஆன் விக்னேஷ் ராஜா மேன். நான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படைப்பாளியாக பார்க்குறேன். இவர் எப்போ இவர் லைக் ஆனாங்க இன்னும் சொல்லவும் மாட்டாப்ல. எனக்கு இவன் தெரியும், ஊருக்கே தெரியும் யாரோட படம் பண்ண போகிறான்னு. எல்லாருக்குமே வலைப்பேச்சுக்கு மட்டும் தானே அது தெரியாது. ஹிட்டுன்றது எப்படி, அந்த சக்ஸஸை எப்படி நம்ம ஜென்ரலாக ஒரு ஃபில்ம் மேக்கராக அண்டர்ஸ்டாண்டிங் விட்டுருங்க கொஞ்சம் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்னா என்னது? இல்லை, அது வெற்றிமாறன் சாரே சொல்லியிருக்காரு. சக்ஸஸ் ஃபிலிம் ஆகுதா ஆகலையாங்கிறது ஃபிலிம் மேக்கர் கையிலே கிடையாது, ஓகேங்களா? அது கேலண்டர் கையில் இருக்குது. அந்த கேலண்டரில் வந்து கரெக்டாக செட் ஆகி இன்னொரு படம் நம்ம கூட வர படம் எப்படி போகுது, நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் வீக்கெண்ட் கிடைக்குது. நல்ல படம் வந்துச்சு, ஒரு ஃப்ளட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணுச்சு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நல்ல வீக்கெண்டு எல்லாமே கரெக்டாக இருந்தது, எல்லாமே நல்லா போச்சு, ஒரு ஃப்ளட் வந்து டிஸ்டர்ப் பண்ணுச்சு, என்ன பண்ணுவீங்க? அப்போ ஒரு சக்ஸஸ் அது வந்து நம்பர்ஸில் நியூமரிக்கலில் அதை வந்து வேலிட் பண்ண முடியாது, அது வேலிடேட்லாம் பண்ண முடியாது. அது வந்து உங்களை நம்ம என்ன கேட்குறோன்னா, உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இன்னொருத்தவனுக்கு பிடிக்கலதை பற்றி உங்களுக்கு என்னங்க கவலை? இன்னொருத்தவனை பார்த்தா வேலை செய்றீங்க. பயங்கரமா ஒரு உண்மையான ஒரு நிஜமாவே பேசிக்கலா அந்த நம்பர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இப்போ அதிகமாக ஒரு ஃபிலிமோட வேலிடேஷன் எதை நோக்கி நகர்ந்துருதுன்னா அதோட நம்பர்ஸை நோக்கி இப்போ இருக்கிற கட்டமைப்புகள் நகர்ந்துருது. அதை நம்ம அதான் ஒரு படத்தோட வெற்றி அந்த அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம அப்படி அளவுகோல் விடுறதுங்கிறது இப்போ நம்பர்ஸுக்குள்ளே போயிட்டு அது நம்ம இட்ஸ் அண்ணன் வெற்றி சார் சொன்ன மாதிரி வணிக ரீதியான விபத்து தான். நம்ம அதை வச்சு இதுதான் வேலிடேஷன் அப்படின்னு ஒரு படத்தை இது பண்ண முடியுது. இப்போ கொட்டுக்காளியோட வெற்றிங்கிறது அதை கிரியேட் பண்ண டிபேட் தான். இப்போ ஏன்னா நான் ஒரு இன்டர்வியூலையும் பார்த்து அண்ணன்ட்டையும் பேசினேன். இப்போ இவங்க இந்த படத்தை எடுத்துட்டு இவங்க தேட்டருக்கு எல்லாமே யோசிச்சு தான் வந்திருப்பாங்க. ப்ரொடக்ஷனும் இவங்களுக்கு சேர்ந்து இப்போ இந்த படம் விட்டு ஓகே 100 crore கிளப் நம்ம அடிக்க போகிறோம் அந்த பிளான் அவங்க அதை யோசிச்சிருப்பாங்களா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ இதை இடுவோம். ஏன்னா இப்போ நான் யோசிச்சேன்னா இப்போ நான் என்ன ஒரு விஷயம் சொல்ல வந்தேன்னா ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸு இப்போ இந்த மாதிரி படங்கள் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் இதில் வச்சிருக்காங்களா அது நம்ம சினிமாக்குள்ளே வந்துட்டு அப்போ தான் நம்ம தேடுற மாதிரி. இப்போ இந்த படங்கள்லாம் சினிமாக்குள்ளே வந்துட்டு தான் பார்க்குற மாதிரி இருந்தது. கூழாங்கலே சொல்கிறேன், கூழாங்கலே தேடி. ஏன்னா இப்போ எல்லாருமே ஃபெஸ்டிவல் போகிற விஷயங்கள் அப்படிங்கிறது இல்லை. ஃபெஸ்டிவல்னு ஒரு இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற ஃபீல் எனக்கு இருந்து. இது மக்களுக்கான சினிமா தானே, வரட்டுமே, மக்கள்கிட்ட வரட்டும். இந்த கொட்டுக்காளி மாதிரியான அந்த ஃபிலிம் மேக்கிங்கில் உள்ள ஒரு படங்கள் வந்து நிறைய தேட்டரில் வந்து ஆடியன்ஸுக்கு அது பழக்கப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ சினிமா பர்சன்ஸ் இந்த மாதிரி உள்ளவங்க ஃபெஸ்டிவலில் உள்ள அந்த மாதிரி படங்களை பார்த்துருப்போம். பட் ஒரு ஆடியன்ஸுக்கு ஏன்னா இப்போ கொட்டுக்காளி பார்த்த ஆடியன்ஸுக்கே ஒரு கமர்ஷியல் படங்களாக தேட்டரில் பார்த்த ஒரு ஆடியன்ஸுக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்திருக்கும். அதை பற்றி அவங்க யோசிச்சிருப்பாங்க, நம்ம வேற மாதிரி ஒரு படம் யோசிச்சோம், இந்த படம் இப்படி இருக்கு அப்படின்றது ஏன் வருதுன்னா இந்த மாதிரி படங்கள் தியேட்டர்ல வர்றதே இல்லை. ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு கமெண்ட்ரி தான், தப்பா எடுத்துக்க மாட்டேங்கன்றது. எனக்கு கொட்டுக்காளி ட்ரெய்லர் ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ட்ரெய்லர்ஸ் நான் பார்த்ததுலேயே. ஆனால் அது பொசிஷனிங்கில் அது ஸ்லைட்டாக மிஸ்பிளேஸ் ஆயிருக்குன்ற ஒரு தாட் இருக்கு அவங்களுக்கு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா அந்த ட்ரெய்லரை பார்த்து நான் உள்ளே வரும்பொழுது நான் ஒரு விதமான படம் எதிர்பார்த்து, அதாவது படத்தோடைய டோன் பேசிங்க்கும் ட்ரெய்லரோட டோன் அண்ட் பேசிங்க்கும் ஒரு சின்ன மிஸ்மேட்ச் இருந்த மாதிரி
நான் ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் சூப்பர் ட்ரெய்லர், அது டவுட்டே. அந்த சவுண்ட் டிசைனை வச்சு பில்ட் பண்ணி கட் பண்ணது பயங்கரமாக இருந்தது. நான் படம் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்த்ததுனால எனக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை மேபி இருக்கலாம். ஆனால் நாங்கள் யோசிச்சு பண்ணது வந்து படத்து அந்த சேவலோட ரிதத்துக்கு அந்த ஆம்பியன்ஸோட ரிதத்துக்கு வெஹிக்கிள்ஸோட ரிதத்தை வச்சு தான் கட் பண்ணோம் நாங்கள். ஓகே இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு ஒரு பேஸில் இருக்குது, ஒரு வேகத்தில் இருக்குங்க. உள்ளே இருக்க விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம பண்ண விஷுவல்ஸோட இதில் தான் இருக்குது. அது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. இந்த மாதிரியான படங்களுக்கு இந்த ட்ரெய்லர் கட் பண்ணி இந்த ஒரு இதில் இப்படி ஒரு பார்க்குறது இருக்குல்ல, அதில் ஒரு பெரிய ஒரு இது நான் விஷுவல்ஸாக எல்லாமே உள்ள சாதாரணமாக இருக்குது. நம்ம இதில் இருக்க ஒரு சவுண்ட் சோர்ஸ் தான் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரீட்மெண்ட்டை புதுசாக ஒன்று பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்புறம் எங்களுக்கு என்ன வருதுன்னா, அது எல்லாருமே பார்த்துட்டு வரணுன்ற இது இல்லை. ஒவ்வொரு இன்டர்வியூலையும் உட்காந்து ஒரு படம் எடுத்தவங்களே ஒவ்வொரு இன்டர்வியூலையும் உட்காந்து இது கர்டன் போல விடுதலை போல கிடையாது, இது ஒரு அது மாதிரியான படமா எதிர்பார்த்து வராதிங்கன்னு முதல் எடுத்தோடனே ஒரு ப்ரொடியூசரு, ஆக்டரு, டைரக்டர் எல்லாருமே சொல்றாங்க. அந்த டிஸ்க்ளைமர் கூட அவசியம் இல்ல என்னங்க கண்டினியூட்டியாங்க ரிலீஸ்க்கு நடுவுல கண்டினியூட்டியா ஒரு தனி படம் இல்ல நாங்க வந்து இந்த டிபேட் வருமானு முதல்ல சொன்னீங்களா எதிர்பார்க்கிறேன். இது வரும் தெரிஞ்சு இதுக்கெல்லாம் நாங்க மைண்ட் செட் பண்றோம். எல்லா இதுலயும் உட்காந்து எல்லாரையும் உட்காந்து நாளைக்கு படம் ரிலீஸ்னா இன்னைக்கு எஸ்கே உட்காந்து ஒரு வீடியோ விடுறாரு, இந்த படம் இப்படிப்பட்ட படம், இதை நீங்க எதிர்பார்த்து இந்த இது எதிர்பார்த்து வாங்க, இது ஒரு புது முயற்சியாக நாங்கள் உங்கள்கிட்ட வந்து வைக்கிறோண்டு. அதான் இப்போ சொன்னால் அது ஏதோ நீ வந்து இது பண்ண மாதிரி இருக்குன்னா, நான் உண்மைக்கு படத்துக்கு முன்னாடியே வந்து ரெக்வஸ்ட்டாக தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா உண்மைக்கு அங்கே வந்து பார்க்குறாங்கல்ல, ஃபெஸ்டிவல்ஸ்லாம் பார்க்குறாங்க. எனக்கு ஏதோ அங்கே ஏலியன்ஸ் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே ஏதோ மக்களை வந்து இது பண்ணுறோம், அது கிடையாது. சும்மா நாங்கள் ரொம்ப தெளிவாக ரொம்ப கான்சியஸாக இதை கொஞ்சம் போய் ஒரு புது முயற்சியாக வைப்போம். இது வந்து பார்க்கட்டும். இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, ஃபெஸ்டிவல்ஸில் இருக்க ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் மட்டும் பார்த்துருவாங்க, இங்கே இருக்க ஒரு பொதுமக்களுக்கு ஒன்று. எனக்கு இது பொதுமக்கள்கிட்ட இருந்து அவங்ககிட்ட இருந்து எடுத்தப்பட்ட கதை அவங்களுக்கு போய் வைக்கலான்றது தான் எங்களோட இதாக இருக்கும். இப்படி ஒரு டிபேட் வந்துச்சுல்ல, இவ்வளோ பெரிய அசைவை ஏற்படுத்திருக்குல்ல, இவ்வளோ பேர் உட்காந்து நம்ம பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல, இதுதான் இதோட சக்ஸஸாக பார்க்குறேன். இதோட சக்ஸஸ் டெஃபினட்டாக இது நீங்கள் ஜென்ரலாக கேட்குறீங்களா சக்ஸஸ்னா என்னென்னு? சரி, ஃபினான்ஷியலாக கலெக்ஷனாகவும் சக்ஸஸ் வந்து பேசும்போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அது தேவைப்படுது. கொட்டுக்காளிக்கும் அது வந்துச்சுன்னா இன்னும் 1000 கொட்டுக்காளி வரும்ன்றதுனால நம்மளாம் இன்னும் அதை சப்போர்ட் பண்ணி இன்னுமே அதை புஷ் பண்ணணும். அதான மூமெண்ட் அழகு. இந்த கான்வர்சேஷன் வந்துட்டு எப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ரிக்வெஸ்ட் வைக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லாருமே என்ன சொல்றோம்னா, இந்த படம் இந்த மாதிரி ஒரு ஃபில்ம் மேக்கர் வினோத்ராஜ்ன்ற ஃபில்ம் மேக்கர் வந்துட்டு இதுக்கப்புறம் இன்னும் 100 படம் பண்றதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவர் வந்து ஆஸ்கருக்கு நாமினேட் ஆன இந்தியாஸ் என்ட்ரி டு ஆஸ்கர், பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ராட்டர்டாம்ல தான் கிறிஸ்டோபர் நோலன் வாங்கின அவார்ட்லாம் வாங்கின ஒரு ஆள். இவருக்கு அடுத்தடுத்து படம் நடந்துரும். இப்போ இன்னொரு வினோத்ராஜ் வரணும்னா இது ஃபினான்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். இப்போ இது ஃபினான்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்கு, அது ஆகலைன்றது எப்படின்னா நம்ம இந்த ரிவ்யூஸ் வச்சு நம்ம ஏதோ ஒன்று இமேஜின் பண்ணுறோம். ஆயிருக்கு, அதுக்குள்ளே நான் போகல, அது நமக்கு அந்த டேட்டாவோ அந்த இது அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் ஒரு படம் இப்போ போர் தொழில் வந்து நம்ம அதிக பேர் பேச வைக்கிறதுக்கே அந்த கலெக்ஷனை வச்சுதான் ஒரு டீம் உள்ள அது ஒரு என்ட்ரி இருக்குல்ல. இப்ப கொட்டுக்காளி டே 1 கலெக்ஷன் ஹிட் அப்படின்னு சொன்னா ஒரு கும்பல் கிளம்பி போக வாய்ப்புகள் இருக்கு. அது எல்லாருமே அது தேவைப்படுது. இப்ப மலையாள சினிமா நம்ம பாக்குறோம்ல, நம்ம போறோம், நம்ம கும்பலிங் நைட்ஸ் பார்த்திருக்கோம், நம்ம நண்பர்கள். இப்ப இல்ல தியேட்டருக்குலாம் நான் சொல்றேன்னா, இப்ப மஞ்சுமல் பாய்ஸ்லாம் இங்க பெரிய ஹிட் ஆகுது. அதுவுமே ரொம்ப ஒரு அவங்களோட லைஃப்ல இருந்து வருது. நம்ம அதை அக்செப்ட் பண்ணி செலிப்ரேட் பண்றோம். அந்த எஃபர்ட்டை நம்ம பீப்புள் வந்து நம்மளோட படங்களுக்கு பண்றோமா குறை சொல்ல, பட் பண்ண நல்லா இருக்கும் கம்பேரிசன்ஸ்லேயே போகுது. இப்போ வாழைன்ற ஒரு படம் வரும்போது அது ஒரு சூப்பரான ஒரு படம். கொட்டுக்கானது ரெண்டும் வில்லேஜ்னே ரெண்டும் ஒரே படம் இல்லை, இது வேற ரெண்டும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங், டிஃப்ரெண்ட் அப்ரோச். ஒன்று இதில் மியூசிக் ட்ரிவன் ஃபிலிம், ஒன்று வந்து மியூசிக்கே கிடையாது. இப்படி இருக்கும்போது நம்ம ஆடியன்ஸாக நீங்கள் சொன்ன மாதிரி தான் மேபி நம்ம அதுக்கு திடீர்னு நம்ம ஒரு சர்டன் தமிழ் சினிமாவில் நம்ம போய் தேட்டரில் பார்க்கும்போது நான் வந்து ஒரு ஹீரோ வந்து ஆக்ஷன் வந்தால் தான் நான் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் நம்ம எல்லாருமே நீங்கள் எல்லாருமே என்னன்னா ஒரு சொன்ன மாதிரி கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட், ஹை மூமெண்ட் மட்டுமே நம்பி போய் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்க நம்ம இந்த படத்துக்கு நம்ம ப்ராக்டிஸ் ஆகிறோம். ஸோ கொட்டுக்காளி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ அடுத்து அவர் இன்னும் 100 படம் பண்ணுவார். அவர் 100 படம் பண்ணும்போது இன்னும் நிறைய வினோத் ராஜ் வரணும்னா அதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இது தேவைப்படுது. அதனால அந்த சக்ஸஸ்க்கு அது ரொம்ப முக்கியம் தான் நான் நினைக்கிறேன். இல்லை, கொட்டுக்காளியோட சக்ஸஸே வந்து இப்போது படம் பார்த்து நாங்கள் இத்தனை பேர் வந்து அவர் ஒரு ஃபோன் பண்ணார். ஸோ எங்களுக்கு அந்த படத்தை பற்றி பேசணும். ஸோ நாங்கள் எல்லாருமே அவர் எப்போ கூப்பிட்டுருந்தாலும் வந்திருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்களுக்கு என்னென்னா, நாங்கள் அன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேர் படம் பார்த்தோம். பார்த்துட்டு எல்லாருமே அந்த படத்தை பற்றி பேசிகிட்டே இருந்தோம். ஸோ அந்த படம் பேச வைக்குது. ஒரு படம் எப்போ அந்த படத்தை பற்றி பேச வைக்குதோ அதுதான் அந்த படத்தோட ரியல் சக்ஸஸாக இருக்கும். ஸோ ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க மேபி வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்திருக்கலாம் படத்துக்கு.
ஸோ இதுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்து அதுதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி படங்கள் வரும்போது தான் ஆடியன்ஸ் மைண்ட் செட் ஆகணும், இப்படிப்பட்ட படங்களும் இருக்கு அப்படிங்கிற மைண்ட் செட் ஆகணும். ஸோ அதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் பற்றி பேசுகிறோம், ஒரு வாரம் அதை படத்தை பற்றி பேசணும்னா அதுதான் த ரியல் சக்ஸஸ். அது வந்து கொட்டுக்காளி அது பண்ணியிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். என் படத்தை வச்சு நான் சொல்லுவேன், டாடா எனக்கும் டாடாக்கும் நடுவில் நிறைய பேர் இருக்கிறத நான் பார்க்குறேன். பட் கொட்டுக்காளிக்கும் வினோத் ராஜுக்கும் நடுவில் யாருமே இல்லை. ஸோ ஐ திங்க் இது சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். இதை இன்னும் உறுதிப்படுத்துகிற சக்ஸஸ் என்னென்னா, கொட்டுக்காளி மாதிரி அவரோட அடுத்த படைப்பும் இருந்துருச்சுன்னா கொட்டுக்காளி இஸ் பியூர் சக்ஸஸ். அந்த சக்ஸஸ் லேட்டாக வரும். ஸோ ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். எனக்கு இன்னொன்று ஆட் பண்ணுறேன், எனக்கு வெளியில் வந்து சொல்கிற வரைக்கும் படத்தில் மியூசிக் இல்லைன்னு தெரியாது. பாரஞ்சித் சார் வந்து பண்ணப்புறம் நீங்கள் அந்த மாதிரி ஒரு படங்கள் பண்ண முடியல. இன்னி வரைக்கும் எத்தனை படங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்கு, பேர் சொல்ல விரும்பல. அவ்வளோ படங்கள் வந்துட்டு நீங்க காஸ்ட் இது என்ன சொல்றது, காஸ்ட் குளோரிஃபிகேஷன்லாம் பண்ணவே முடியாது, அடிச்சு ஓட விட்டுருவாங்க. பிடிக்கலன்னு சொன்னவனும் சும்மா போகல கண்டபடம் திட்டிருக்கான், அவ்வளோதான் மேட்டர்.